ரைட். ஓகே டீம். ஸோ இன்னைக்கு நம்ம பேலன்ஸை பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அரேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கடைசியாக பார்த்தோம். அதில் பிறகு என்னென்ன இதுகள் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு, அடுத்த எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கு வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணி போவோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் வந்து சார்ட்டிங், அது டேட் ஆப்ஜெக்ட், க்ளோஸ்சர், அடுத்தது வந்து ES6 மாடியூல் அண்ட் என்ன, அதுக்கு பிறகு வந்து டோம். இது வரைக்கும் இன்றைக்கு பார்ப்போம். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து சண்டே இருக்கு. சண்டே வந்து பார்த்துட்டு நான் போய அன்றைக்கு மார்னிங்ல கிளாஸ் போடுறதுக்கு உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஸோ உங்களை 2 பேர் 3 பேர் ரோம் பட்டுனீங்க. நம்ம சண்டே எகைன் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு போயா வந்து நம்ம மார்னிங் கிளாஸ் வந்து போடுவோம். ஸோ அப்போ நம்ம விடுபட்ட கிளாஸுகள் கவர் ஆயிடும். ஸோ இந்த கிளாஸ் வந்து 4 கிளாஸ் போடுற மூலமா ஒரு கிளாஸை கவர் பண்ணிடுவோம். இன்னொரு 2 கிளாஸ் தான் விடுபட்டு இருக்கு, அந்த 2ஐயும் வந்து எடுப்போம். ஸோ 7 மணி வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இனி மூவ் ஆக தொடங்குவோம். ஓகேடி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன வாய்ஸ் கிளியர் அண்ட் ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆகுதுன்றாக்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் தந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணும். எஸ், இன்றைக்கு நான் வீடியோ வந்து உங்களுக்கு அனுப்புறேன்னா ரெக்கார்டிங். ஸோ ப்ரொஜெக்ட் ஒரு 4 இல்லாட்டி ஒரு 5 ப்ரொஜெக்டை வந்து செஞ்ச மாதிரி ஒரு ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக போடுறேன். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்காதானே, ஸோ அதில் ரிஃபர் ரிஃபர் பண்ணுறதுக்கா, இல்லாட்டி வந்து இதில் மிச்சத்தை அப்படி படிப்பிச்சு போட்டாலும் ஓகே தானே, அப்படியாச்சும் செய்யறேன்னா. ரைட். ஓகே. ஸோ இந்த வாய்ஸ் கிளியர் தானே, ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது தானே. இன்றைக்கு பார்ப்போம் சார்ட். சார்ட்ன்றது வந்து என்னன்னா ஒரு மெத்தட் வந்து அரேஞ்ச் பண்றது. சரிதானே. சார்ட்டிங் என்று சொல்றது வந்து நம்ம சொல்லுவோமே ஏறு வரிசை இறங்கு வரிசையில நம்ம ஆர்டர் ஆக்கணும்னு சொல்லுவோம். இதைத்தான் சார்ட். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு அறையில இருக்கிற எலிமெண்ட்டை வந்து சார்ட் பண்றதுக்கு இந்த சார்ட்டிங் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரிக்கி பார்ட். இந்த சார்ட் மெத்தட் வந்து எப்படி நம்மளுக்கு சார்ட் பண்ணுமெண்டா எலிமெண்ட்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸா வந்து பண்ணி எடுக்கும். எலிமெண்ட்ஸை ஸ்ட்ரிங்ஸா கன்சிடர் பண்ணி லெக்ஸோகிராஃபிக் ஆர்டர்ல வந்து இது சார்ட் பண்ணும். ரைட். இதை வந்து சொல்லலாம் சார்ட். நான் என்ன லெக்ஸோகிராஃபிக் என்ன சொல்றேன்னா சார்ட்ஸ் எலிமெண்ட் ஸ்ட்ரிங்ஸ் இன் லெக்ஸோகிராஃபிக் லெக்சிகோகிராஃபிக் லெக்சிகோகிராஃபிக் ஆர்டர்ல தான் வந்து இது என்ன செய்யும்டா சார்ட் பண்ணும். ஸோ லெக்சிகோகிராஃபிக்னு சொல்றது வந்து என்னண்டா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட அல்பபெட்டை பார்க்கும். அல்பபெட்டை கால்குலேட் பண்ணும். அதுக்கு பிறகு நம்பர்ஸ், அதுக்கு பிறகு வந்து சிம்பிள். சரிதானே. இத ஒரு ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்கா பார்க்கும். நீங்க நம்பர்ஸை கொடுத்தாலும் அவர் ஸ்ட்ரிங்கா தான் பார்ப்பார். நீங்க ஒரு ஸ்ட்ரிங்ஸை கொடுத்தாலும் அவர் என்ன செய்வார், ஒரு ஸ்ட்ரிங்ஸை கொடுத்தா ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் பார்ப்பார். பட் சார்ட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் அல்பபெட் பிறகு நம்பர் அண்ட் சிம்பிள் ரெண்டு எடுத்து சார்ட் பண்றது தான் வந்து லெக்சிகோகிராஃபிக் ஆர்டர்னு சொல்லுவோம். ரைட். ஸோ உதாரணத்துக்கு வந்து நம்ம சில இது செய்வோம். இப்போ நான் இதுல போடுறேன் லேட் ஃப்ரூட்ஸ்ன்னு போடுறேன். ஃப்ரூட்ஸ். இதுல வந்து நான் இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் போடுமே, நம்மள இருக்க அவ்வளோ வெளியே போடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஒரு அரே வந்து கிரியேட் பண்றேன். அந்த அரேல வந்து குறிப்பிட்ட நேம் கொடுக்குறேன். ஷாம், அருண்ஜித், நிரோஷன், கயூரன், அந்த கலை. இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அரேக்கு வந்து சில வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன், இவரை சார்ட்டிங் மெத்தட்டை யூஸ் பண்ணி சார்ட் பண்ண போறேன். ரைட். டாட்
சார்ட். சார்ட்டிங் ஃபங்க்ஷனை கால் பண்ணி சார்ட் பண்ணியாச்சு, ரைட். இப்போ என்ன செய்வார், அந்த அரேல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுப்பனே. சார்ட் பண்ணி எகைன் அந்த ஸ்டூடெண்ட்ன்றதுல இருக்கு. இப்போ நம்ம இது செஞ்சு பார்ப்போம். console dot log எனக்கு தேவை ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இப்போ பாருங்க எனக்கு என்ன எப்படி ஆர்டர்ல வந்திருக்கேன். அருட்ஜித், கலை, நிரோஷன், ஷோன் அண்ட் தைரன், MLNOPQRST. ஸோ இது வந்து இப்போ பார்க்க உங்களுக்கு தெரியலாம் என்ன ஆல்பபெட்ல மட்டும்தான் ஷார்ட் ஆகிருக்கண்டு. ஆனால் டீம் இது ஆல்பபெட்ல ஷார்ட் ஆகிருக்கண்டா இல்லை, இது வந்து லெக்சிகோகிராஃபி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பபெட் பார்க்கும், பிறகு நம்பர்ஸ் பார்க்கும், பிறகு சிம்பிள் பார்க்கும். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்படி கொடுக்கன்னு வைங்க. இதுல அருண்ஜித் 1 இல்லை அருண்ஜித் 2 கொடுக்க. இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வருதுன்னு பார்ப்போம், ரைட். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, அருண்ஜித்ல அருண்ஜித் 1 வருது அண்ட் 2 வருது. ஏன் நம்மளுக்கு அருண்ஜித் 2 முன்னால வரல? எனி ரீசன்? ஏனண்டா லெக்சிகோகிராஃபிக்ல ஆல்பபெட்டுக்கு அடுத்ததான் நம்பர் அது கன்சிடர் பண்ணும். அப்ப இந்த 2 லெட்டரையும் பார்க்கும். இந்த 2 லெட்டர்ல முதல் குறிப்பிட்ட லெட்டர் சேம் ரெண்டுலையும். ஆனால் அதுக்கு பிறகு வாரது யாரு நம்மளுக்கு, அதுக்கு பிறகு வாரது நம்பர். ஸோ அந்த நம்பர் திருப்பி கன்சிடர் பண்ணும், ரைட். இப்போ இவர்த்து இன்னொரு ஏ போடுறார், ஆரஞ்சித்தடு போடுறோம், இல்லாட்டி இவர்த்து இல்லை இதுல போடுறோம். இப்போ எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்ப்போம், ரைட். என்ன நடக்குது, எனக்கு ஆரஞ்சித் ஃபர்ஸ்டா வருது. ஏன் அப்படி வந்தது? ஏண்டா ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் ஏ கேரக்டர் பார்க்குது, செகண்ட் கேரக்டர் பார்க்கக்குள்ள ஏன்னு பார்க்கக்குள்ள ஏ தான் முன்னுரிமை வரிசையில முதலாவதா இருப்பார் ஆல்பபெட்ல. அப்ப செகண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது, ஆரஞ்சித் முதலாவதா பிளேஸ் ஆகுது, ரைட். ஸோ இது விளங்கிட்டா எல்லாருக்கும் சார்ட்டிங் ஸ்ட்ரிங்ஸுக்கு எப்படி நடக்கிறாண்டு. எனக்கு என் வாய்ஸ் கிளியர்னா எனக்கு டக் டக்குன்னு எனக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இது ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதே இதை ஒரு நம்பர் செட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். let numbers equal to 1, 10, 2, 25, 69, 85, 4, 3, 5, 8, 7, 6, ரைட். இப்போ நான் நம்பரை சார்ட் பண்ணிட்டு பார்க்க. ஆனா ஷார்ட் ஆகல டீம். ஏன், என்ன விளக்கம், ஏன் நம்மளுக்கு ஷார்ட் ஆகல? ஒண்ணுக்கு பிறகு 10 தான் வருது. அப்ப ஏன் நம்மளுக்கு ஷார்ட் ஆகலண்டா, நம்ம இந்த இடத்துல 1, 10, 2 என்ற ஒவ்வொன்றையும் அது ஸ்ட்ரிங்ஸா கன்சிடர் பண்ணும். ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணக்குள்ள 1, 1ன்றது தான் முன்னுரிமை வரிசையா இருக்கும் இந்த 2, 4, 3, 5 அதுகளை விட. ஏன்டா இது நம்பரா கன்சிடர் பண்ணல, அப்ப இதை எதா கன்சிடர் பண்ணுது, ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணுது, ரைட். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், இதை சார்ட் பண்றதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு தான் டீம் ஒரு ஸ்பெஷல் வே ஒன்று இருக்கு. சார்ட்டிங்குக்குள்ள நம்ம குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க போறோம். ஒரு ஒன் ஏரோ ஃபங்க்ஷன் எழுதுறேன், அதுல 2 பேராமீட்டர் பாஸ் பண்றேன், ஏ அண்ட் பி. பாஸ் பண்ணி போட்டு இவர்த்த நான் என்ன செய்ய போறேன் என்றால் ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று எழுத போறேன், ஏ மைனஸ் பி என்று, ரைட். இப்போ ஏ மைனஸ் பி என்றக்குள்ள ஒன்று பாசிட்டிவ் இல்லாட்டி மைனஸ் நெகட்டிவ் வரும். ஸோ இது என்ன செய்யும்டா இந்த அரேக்கு இண்டிகேட் பண்ணும், ரைட். நீங்க சார்ட் பண்ண வேண்டியது நம்பர் ஃபார்மேட்ல. நீங்க பாசிட்டிவ் ஆயினா நீங்க சார்ட் பண்ணணும், ரைட். இப்போ நான் சர்வ் பண்ற பட்சத்தில் எனக்கு என்ன நடக்குன்னு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஃபார்மேட்ல, ஐ மீன் நம்மளோட நம்பர் ஆர்டர்ல இது என்ன நடக்குது, சார்ட் ஆகுது. இதே இதை மட்ட மாதிரி சார்ட் ஆகணும்டா இதுல நான் எப்படி போடலாம், பி மைனஸ் ஏ என்று பிளேஸ் பண்ணலாம்.
ரைட். ஒரு நிமிஷமா, விடிய இடிக்குது, டக்குன்னு இதை பூட்டிட்டு வரேன். சாரியா, என்னடா ஒரு இடி ஒன்று இடிக்குது, அது டக்கடவே க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ கஜான் திருப்பி இருக்கோம். ஓகே, நான் இதை வந்து திருப்பி இருக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து ட்ரை பண்ணுங்க. நான் இதை கொஞ்சம் திருப்பி ஒருக்கா டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இதை வந்து நான் பார்த்து சொல்கிறேன். ரைட். ஓகே. ஸோ இதில் கஜரன் கட்ட இந்த எக்ஸ்பிரஷன் ஒர்க்கை விளங்கப்படுத்துக்கண்டு. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் ஏ மைனஸ் பிஎன்டி சர்வ் பண்ண நம்மளுக்கு என்ன நடக்கும் இது. ஸோ இது வந்து நான் என்ன செய்யறேன்டா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வேல்யூவும் அனுப்புவேன். சரியா? ஒவ்வொரு வேல்யூவும் அனுப்புவேன். ஏக்கு முதல் ரெண்டு ரெண்டா ஃபர்ஸ்ட் வரக்குள்ள என்ன நடக்கும், நம்மளுக்கு 1,10 வரும். அதாவது ஏக்கு 1ம் பிக்கு 10 வரும். அப்ப ஃபர்ஸ்ட் இவிடத்து என்ன நடக்கும்டா, இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும் என்றால் பாசிட்டிவாக இருந்தால் மாத்திரம், சரியோ, பாசிட்டிவ் தானேயோ, ஓ, பாசிட்டிவா இருந்தா மாத்திரம் வந்து இது ஸ்வாப் பண்ணும், அந்த ரெண்டு எலிமெண்ட்டை வந்து ஸ்வாப் பண்ணும். அதான் இதுல வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரக்குள்ள என்ன நடக்கும், ஏ மைனஸ் பி என்றக்குள்ள என்ன நடக்கும், A1 - 10. அப்ப இதுல இருந்து என்ன இது வரும், -9 வரும். -9 இது என்ன செய்யாது, நம்மளுக்கு எலிமெண்ட்டை வந்து ஸ்வாப் பண்ணாது, அதான் அப்படியே வச்சிடும். சரியா? பாசிட்டிவான வேல்யூ வந்தால் மாத்திரம் இந்த ஏயும் பியும் என்ன செய்ய வேண்டாம், அப்படியே அவங்களுக்குள்ள ஸ்வாப் பண்ணி கொள்ளுவாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து இப்போ 10ம் 2 வருதுண்டா, ஏக்கு வந்து 10, இதுக்கு வந்து 2க்குள்ள. ஸோ இவர் வந்து என்ன செய்வார், கால்குலேட் பண்ணுவார், A - B கால்குலேட் பண்ணுவார். பார்த்தா பாசிட்டிவ். பாசிட்டிவ் வந்தா என்ன செய்வோம், அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஸ்வாப் பண்ணுவாங்க. பிறகு வந்து என்ன நடக்கும், 10 இங்க போகும், 2 வந்து முன்னால வரும். பிறகு அப்படி வந்து ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணி பாசிட்டிவா வார நேரங்கள்ல என்ன செய்யும், அந்த இந்த ஏயும் பியும் தன்னைத்தானே ஸ்வாப் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ இதே இது மைனஸ் மாத்தி மாத்தி போட்டால், B - A என்று போட்டால் என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் வந்து பி வந்து 10, ஏ வந்து ஓ, இதுல ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கி ஒன்று இருக்கிறேன். போட்டால் இது வந்து பாசிட்டிவ் வேண்டா ஸ்வெப் பண்ணும். ரைட். ஓகே, பாசிட்டிவ் வேண்டா ஸ்வெப் பண்ணும். பி வந்து 10, ஏ வந்து இது என்றால், ஸோ மைனஸ் பண்ணி பார்க்கும் 9. அப்போ என்ன நடக்கும், உடனே 10 முன்னால வந்து 1 வந்து பின்னால் வரும். அப்போ ஸ்வெட் ஆயிடும். ஸோ அந்த இதுல கொடுக்குற எக்ஸ்பிரஷன் வந்து பாசிட்டிவா வந்தா என்ன செய்ய மாட்டாது, ஸ்வெப் பண்ணும். நெகட்டிவா வந்தா ஸ்வெப் பண்ணாது. ஸோ இதைத்தான் வந்து இந்த ஒன்னர ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டா செய்யற வேலை. ஸோ விளங்கிற கஜனன்.
விளங்கிட்டா இது? ரைட். ஸோ இதை பார்த்து ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நாம நம்பர்ஸ் பார்த்துட்டோம், ஆப்ஜெக்ட் இது ஸ்ட்ரிங்ஸ் பார்த்துட்டோம். இனி ஆப்ஜெக்டில் வந்து நாம செய்யலாமா? ஆப்ஜெக்டா இருக்கிற ஒரு அரேயை வந்து நம்மளால சார்ட் பண்ணலாமா இதே டெக்னிக்கை வச்சு? ரைட். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு இதோட கிரியேட் பண்றேன். ஒரு கான்ஸ்ட் பீப்புள் ஈக்குவல் ஒரு அரே. இதுல வந்து நான் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் அரே. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேம். நேம் வந்து ஷார்ட். ஏஜ் 28. ஜி ஜிபிஏ 3.45. எனக்கே மறந்துட்டு ஜிபி என்னது. ரைட். காப்பி பண்ணி 2 3 4 இன்னொரு ஆப்ஜெக்ட் அரே வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, இதுல வந்து பேர் கொடுக்கேன் தயூரன். இதுல வந்து பேர் கொடுக்கேன் கலை. இதுல வந்து கஜனர். ஸோ தைரன் வந்து 26, ஒரு கலை வந்து 25, கஜின் வந்து ஒரு 30 கொடுக்கேன். ஸோ ரெண்டாவது தான் கொடுக்கணும். எல்லாருக்கும் வந்து ஜிபிஏ வந்து எல்லாவே போடுறோன்னா 09. ரைட். ஸோ இப்போ நான் இதை சார்ட் பண்ண போறேன். சரி, சார்ட் பண்ணி என்ன ஏஜ் வந்து சிறிதுல இருந்து பெரிதாகிற மாதிரி சார்ட் பண்ணணும். ஏன்னா இப்படி ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன், என்ற அரே கால் பண்றேன் பீப்புள். பிறகு என்ன செய்யறேன், டாட் சார்ட். சார்ட்டிங்கை கால் பண்ணியாச்சு. இப்ப நீங்க நார்மலா சார்ட் பண்ண என்ன நடக்கும்? ஸோ நேம்டு ஆர்டர் நேம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன நம்ம அவருக்கு தெரியாத இப்போதைக்கு நம்ம எதை வச்சு சார்ட் ஆகணும்னு தெரியாதானே. ஸோ அவர் வந்து எந்த ஒரு சார்ட்டிங்கும் செய்யலை. இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். நீ சார்ட் பண்ணணும்னா எதை வச்சு சார்ட் பண்ணணும். அப்போ நம்மள அவரை டிஃபால்ட் மெத்தடை கால் பண்றோம், எக்ஸ்பிரஷனை கால் பண்ணணும். ஒன்னர ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஏ அண்ட் பி ரெண்டு எலிமெண்ட் அனுப்புறேன். ஏ டாட் ஏஜ் மைனஸ் பி டாட் ஏஜ் பாசிட்டிவா இருந்தால் ஸ்வாப் பண்ணு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் தெரியும். இப்படி எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நம்மளுக்கு குறைஞ்சதுல இருந்து கூடின வரைக்கும் நம்மளுக்கு சார்ட் ஆக மாட்டேன். இப்போ சர்வ் பண்ணிட்டு பாருங்க, நம்மளுடைய ஏஜ் வந்து குறைஞ்சதுல இருந்து கூடின வரைக்கும் இதாகி வருது. 25, 26, 30. இதுல சின்ன ஒரு சேஞ்சஸ் ஒன்று செய்கிறேன். இவரை வந்து 4.0 போடுறேன். அப்பதான் இங்க பார்க்க பாத்தீங்கன்னா என்ன, ஏஜ் வந்து ஏஜ் இதுல சார்ட் ஆகுது. இதே இது வந்து உங்களுக்கு ஜிபிஏ சார்ட் ஆகணும் என்றால் ஏ டாட் மைனஸ் ஜிபிஏ மைனஸ் பி டாட் மைனஸ் பி டாட் ஜிபிஏன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா சரி. இப்போ பாருங்க, ஜிபிஏ 3.4, 3.5, 3.9, 4. ஜிபிஏ வந்து குறைஞ்சதுல இருந்து கூடின வரைக்கும் நம்மளுக்கு சார்ட் ஆகுது. இது எது மாறி செய்யணும் என்றால் இதுல பி எண்டும் இதுல ஏ எண்டும் மாத்தினீங்கன்னா சரி. இப்போ பாருங்க, நம்மளுக்கு எகெயின் ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து சார்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு வழங்கியிருக்கு எப்படி நம்ம சார்ட்டிங் வந்து யூஸ் பண்ற. ஸோ ட்ரை பண்ணுங்க டீம். ஸோ ட்ரை பண்ணுங்க, அடுத்த டாபிக் போவோம். சார்ட்டிங் எனக்கு விளங்கிட்டேன்றார்கள் ஒரு டக்குன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்களேன் மட்டாக்கலாம். கிளையில இருந்து நிரோஷன்.
ட்ரை பண்ணுங்களா இதை திருப்பி திருப்பி செய்ய செய்ய. இல்லாட்டி இதெல்லாம் இதை இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஞாபகம் வச்சிருக்க தேவையில்ல பண்ண இதை டிரெக்டா உங்களுக்கு குறைஞ்சதுல இருந்து கூடுனதை வந்து சார்ட் பண்ணோம்னா A-B, இல்லாட்டி B-A அப்படி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். யாரு நம்மட கிளைக்கு கூட யோசிக்காங்க. அதாவது என்னன்னா நம்ம நம்பர்ஸை ஸ்வெப் பண்றோம். சரி, அந்த A-B ஸ்வெப் பண்றோம். எப்படி ஸ்வெப் பண்ணுவோம்? கொடுக்குற எப்போ ஸ்வெப் ஆகும்டா கொடுக்குற எக்ஸ்பிரஷன் பாசிட்டிவா இருந்தா தான் ஸ்வெப் ஆகும். இப்போ A-B போகுதுன்னு வைங்க, A-B போகுது. இதுல நான் என்ன சொல்றேன்? A-Bன்னு சொல்றேன். A-Bண்டா A ஒன்று B வந்து 10. அப்போ A-B ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவா மைனஸ்ல வரும். ஏன் ஒன்று ஒன்று -10ன்றது -9. அப்ப என்ன செய்யும்? ஸ்வெப் பண்ணுமா? ஸ்வெப் பண்ணாது. ரைட். அப்போ இப்படி ஒவ்வொரு நம்பருக்கு வரும். இங்க வரும் A-B 2 - 10 8. ஸ்வெப் பண்ணுமா? எஸ், ஸ்வெப் பண்ணும். அப்போ 2 இன்ச்சு வந்துடும், 10 இன்ச்சு வரும். 10 4 பார்க்கும். 4 - 10 6 பாசிட்டிவ். அப்போ ஸ்வெப் பண்ணும். அப்புறம் 10 இங்க வரும். அப்படி ஸ்வெப் பண்ணி ஸ்வெப் பண்ணி ஸ்வெப் பண்ணி 10 கடைசியில் வரும். இது A-Bக்கு. B-A என்ன நடக்கும்? முதலாவதா பார்க்கும். 10 - 1 9 பாசிட்டிவ். அப்போ B இன்ச்சு கொண்டு வந்துடும், 1 இன்ச்சு வரும். 2 - 1 பாசிட்டிவ். அப்போ ஸ்வெப் பண்ணி விட்டுரும். 4 - 1 பாசிட்டிவ். அப்போ ஸ்வெப் பண்ணி விட்டுரும். அப்போ பாசிட்டிவா இருந்தா ஸ்வெப் பண்ணு. நாம கொடுக்குற எக்ஸ்பிரஷன் பாசிட்டிவா இருந்தா அந்த ரெண்டு இதுவும் ஸ்வெப் ஆகுது. இப்படிதான் இந்த சார்ட்டிங் நடக்குது. விளங்குச்சா? ம். ஓ, இப்படியே வரக்குள்ள 10. இப்ப ஸ்வெப் ஆகாது. A-B എന്നக்குள்ள ஸ்வெப் ஆனிக்குள்ள இവിടുത്തെ. ஸோ இവിടുത്തെ 10 വരക്കുള്ള வந்து சரிதானே? ஸோ ஒவ்வொரு இட்ரேஷன் திருப்பி 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 நடக்கும். அதான் இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டு நடக்கும், பிறகு இது ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணி இது ரெண்டு அப்படியே ஒவ்வொரு இட்ரேஷன் நடக்கும். நீ அந்த இடி சத்தம் கேக்குதா? கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு. ரைட், இதை ட்ரை பண்ணிட்டீங்களா? ஸோ இதான் திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணனா. சரியா? சரியா கேளு. நான் இதை ஒருக்கா திருப்பி இருக்கா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ரைட் மட்டாக்கள், ரைட்டா ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் எடுத்து வடிவா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா. ரைட், ஓகே. ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் மட்டும் டெவலப் பண்ணிட்டு நாம அடுத்த புது டாபிக்குள்ள போவோம். அடுத்தது வந்து நினைக்கிறேன் டேட் அண்டு டேட்ஸ் தானே. யா, டைம் சார்ட்டிங் சரி டேட். அடுத்த டைம் ட்ராவல் ஒரு ப்ரோக்ராம் செய்யலாம். டைம் இன்டர்வல் மாடியூல். ஓகே. ஒரு ஒரு ஷஃபிள், ஒரு கார்ட் டெக்கெட்டை வந்து எப்படி ஷஃபிள் பண்ணலாம்? ரைட், ஓகே கஜன். சரி, இது நான் ஸோ இதை முடிச்சுட்டு உங்களை செஞ்சு காட்டுறேன்னா. ரைட். ஸோ நான் வந்து ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணுறேன். const கார்ட்ஸ்ன்னு சொல்லி ஈக்குவல். ஸோ கார்ட் டெக்கெட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ஏ 2 3 4 5 6 7 8 9 10. பிறகு வந்து ஜாக் ஜாக்
குயின், கிங். ஸோ இதை வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், ஷஃபிள் ஆகணும்னு வைங்க. ஷஃபிள் பண்றது ஒரு மெத்தட் எழுதணும். சரியா? ரைட். நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு கொண்டு வா ஒரு அல்கோரிதம் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து ஃபிஷர் ஏட்ஸ் அல்கோரிதம்னு சொல்லுவாங்க. ஃபிஷர் ஏட்ஸ் அல்கோரிதம் இதை ஷஃபிள் பண்றதுக்கு. ரைட். கவனமா பாருங்களா டீம். இவடுத்த நான் வந்து ஒரு மெத்தட் ஒன்று எழுதுறேன். அதாவது ஷஃபிள் என்ற ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறேன். ஃபங்க்ஷன் ஷஃபிள். ரைட்ஸ். இதுக்குள்ள வந்து ஒரு அரேயை பாஸ் பண்றேன். டிகேட்ஸ் அரேயை வந்து பாஸ் பண்றேன். கார்ட் டிகேட்டர். ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நான் இந்த ஐடியா வந்து என்னண்டா, இதுல ஒவ்வொரு நம்பரா பேக்வேர்ட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு நம்பரா ஒரு ரேண்டம் நம்பரோட வந்து நான் என்ன செய்ய போறேன், ஸ்வாப் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் நம்பர் கிரியேட் பண்ணுவேன். இந்த 13 10 14க்குள்ள ஒரு நம்பர் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் 7 7ண்டா அந்த 7ஓட நான் என்ன செய்யறது, இந்த கேயை வந்து ஸ்வாப் பண்றது முதலாவது ரேண்டமா. அப்புறம் ஒரு 5வது இண்டெக்ஸோட வந்து கியூவை ஸ்வாப் பண்றது. இப்போ ஜேயை வந்து அதுக்குள்ள இதுக்குள்ள இருக்கிற ஒரு நம்பரோட ஸ்வாப் பண்றது. இப்படி நான் ரேண்டமா ஒவ்வொரு இட்டரேஷன்லையும் ஒவ்வொரு ரேண்டம் நம்பரை நான் ஜென்ரேட் பண்ணி நான் என்ன செய்ய போறேன், இதோட ஸ்வாப் பண்ண போறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஸ்டாண்டர்டா எழுதப்பட்ட ஒரு அல்கோரிதம். சரிதானே? ஸோ லேட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், பேக்வேர்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க. ஸோ எவ்வளோ கார்ட்ஸ் இருக்கோ அந்த கார்ட்ஸ் பேக்வேர்ட்ஸ்ல இருந்து அப்படியே ஸ்வெப் பண்ணி ஷஃபிள் ஆகி வரப்போகுது. ஸோ அரே டாட் அரேஸ் டாட் லென்த். என்ன ஸ்டார்ட் பண்றது, என்ன இதில் ஸ்டார்ட் பண்ணும், அரே டாட் லென்த். சரி. அந்த அரேட லென்த் எடுப்போம். லென்த் எடுத்துட்டு -1 அதானே அவர கடைசி இண்டெக்ஸ். சரிதானே? ஏன் 14 இருக்குமென்றால் 14 13 தான் இண்டெக்ஸா இருக்கு. ஓகே. ஐ வந்து 0வோட பெருசாகும் வரைக்கும். இப்போ 14 இதுல இருந்து இது 0 இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யணும், ஸ்வாப் பண்ண போறோம். அப்ப இதுக்கு பிறகு போகல தானே, 0 வரைக்கும் ஒவ்வொரு இட்டரேஷன்ல என்ன செய்யணும், ஐய வந்து மைனஸ் பண்றது. ரைட். ஸோ இந்த ஃபோர் லூப் விளங்கிட்டா? நான் ஒரு லைன் பை லைனா போறேன்னா இந்த ஃபோர் லூப் விளங்கிட்டா எல்லாருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க அப்போ. டீம். ரைட். ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்களா? டக்குண்டு ஒவ்வொரு லைன் பையா. இப்போ நான் ஒரு ரேண்டம் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணணும். எத்தனைக்குள்ள, இந்த கியூ ஒன்று எடுத்து அந்த கியூல இருந்து இந்த டெக்கட்டுக்குள்ள வந்து நான் ஒரு ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறேன். ரைட். ஸோ இதுக்கு நான் போடுறது const random equal to math dot random. இவர் நம்மளுக்கு எதை தருவார், 0ல இருந்து 1 வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று தருவார். ஸோ இவர் நம்ம பவுண்டரி வந்து அந்த பவுண்டரியை வந்து பெருக்கி நம்ம அதுக்குள்ள வரும். ஸோ நான் அந்த இட்டரேஷன் எத்தனையோ அந்த இட்டரேஷன் வரைக்கும் நான் அதை பவுண்டரியா வைக்கிறேன். இப்போ 14ண்டா 14க்குள்ள இவருக்குள்ள தானே ஏதாச்சும் ஒரு நம்பரோட ஷஃபிள் பண்ண போறேன். இப்போ அதுக்குள்ள ஒரு ரேண்டமா ஒரு நம்பர். இப்போ கியூண்டா 13, அப்போ 13க்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பரோட ஷஃபிள். ஜேண்டா 12 ஐ மீன் 11 இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பரோட ஷஃபிள். 10ண்டா இது. ஏன்னா கியூ இப்போ இதுல நீங்க கேட்கலாம் டிரெக்டானா 14 போடலாமே. ஸோ இந்த அல்கோரிதம்ட ஐடியாவை வந்து பேக்வேர்ட்ஸ்ல இருந்து ஷஃபிள் பண்ணி வருவாங்க. அவருக்கு முன்னால் இருக்கிற எலிமெண்ட்ஸோட மட்டும் இவரை ஷஃபிள் பண்ணா ரைட் இதுக்குள்ள வந்துடும். ஏன் ஆல்ரெடி ஒரு நம்பர் ஷஃபிள் ஆகிட்டா இவருக்கு வரப்போகுது. என்ன ஸ்வெப் பண்ணி இதுல இருக்கிறத இப்ப சொல்லுவோமே, இப்ப கே இருக்கு, இந்த கேயை வந்து ஆரோட தான் ஸ்வெப் பண்றாங்கன்னா இது ஆல்ரெடி ஸ்வெப் ஆகிட்டா இதுக்குள்ள எடுத்து வரப்போகுது. ஸோ அதால வந்து இவரை கன்சிடர் பண்ணாம அடுத்தது வரக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற ஆக்களை கன்சிடர் பண்றாரு. இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பரோட ஸ்வெப் பண்றது. இதுக்கு வந்த ஜக்குக்கு வந்தானா ஜக்குக்கு முன்னால் இருக்கிற ஏதாச்சும் ஒரு நம்பரோட ஸ்வெப் பண்றது. 10ண்டா 10க்கு முன்னால் இருக்கிற ஏதாச்சும் ஒரு நம்பரோட ஸ்வெப் பண்றது. இதான் வந்து இந்த
ஃபிஷியேட்ஸ் அல்கோரிதம் ஐடியா. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டம் நம்பர், பவுண்டரி வந்து ஐ, ஏன் 14 வரக்குள்ள 14க்குள்ள, 13 வரக்குள்ள 13க்குள்ள. ஆனா இப்போ ஜீரோ வந்துட்டு வைங்களேன், ஜீரோண்டு வந்தா என்ன இஷ்யூ ஆகும்? ஜீரோ பெருக்கப்பட்டு அங்க ரெண்டம் நம்பர் ஜீரோ வந்துடும். அப்ப இவரை வந்து என்ன செய்வார்? இவரை ஸ்வெப் பண்றதுக்கான ஒரு ரெண்டம் நம்பர் கிடைக்காது. ஸோ அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யலாம்? +1, அதாவது நம்மளுக்கு ஜீரோ வரக்கூடாது. இப்ப ஜீரோ வந்துட்டு வைங்களேன், இப்ப ஜீரோ எலிமெண்டோட இன்னொரு எலிமெண்ட்டை நான் ஸ்வெப் பண்ணணும். இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இவர்த்த வந்துட்டு ரெண்டம் நம்பர் வந்து எந்த நம்பர் வந்தாலும் அது ஜீரோட பெருக்கப்பட்டு ஜீரோவே வந்துடும். அப்ப ரெண்டம் நம்பரையும் ஐ இண்டெக்ஸ்ல இருக்கிறதையும் ஸ்வெப் பண்ணிடலாம். ஏன் ஜீரோ ஜீரோட ஸ்வெப் பண்ணலாமா இண்டெக்ஸ்ல? ஏலா. அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு ஜீரோ வரக்கூடாது. அப்ப நான் என்ன செய்யறேன்? i+1 போடுறேன். ரைட். இப்ப ஒரு ரெண்டம் நம்பர் வந்துட்டு, சாரி, இதுல இன்னொரு இஷ்யூ இருக்கு. ஏன் ரெண்டம் நம்பர் வந்து கண்டிஷன் படி ரைட் 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 இதுல ஈக்குவல் நேச்சர். ஸோ நம்மளுக்கு ஒன் தேவைப்படாது. நம்மளுக்கு ஒன் தேவைப்படாது தான் நினைக்கணும். இதுல ஈக்குவல் போட்டிருந்தா சரி. விளங்கு தானே? ரைட். ஸோ இப்போ வந்து இதுல ஜென்ரேட் ஆகிற நம்பர் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும்னு சொல்லுங்க அப்பா. என்ன செய்யும்? இதா வரும், தசமதானத்துல வரும். அப்ப நான் என்ன செய்யணும்? அதை ரவுண்ட் பண்ணணும். அப்ப நான் இதை அப்படியே கட் பண்ணி மேத் டாட் ஃப்ளோரை கால் பண்றேன். ரைட். ரைட். இதுல +1 போட்டாகணும். அதுக்கு இன்னொரு ரீசன் என்றால் ஃபேண்டம் நம்பர். ஸோ ரைட் ரைட். இப்போ இதுல இன்னொரு ரீசன், ஃப்ளோர்ன்றது வந்து இப்போ நான் யாராச்சும் சொல்லுங்க அப்போ. 0.5 வந்து ஃப்ளோர் நம்மளுக்கு என்ன ஆன்சரை தருமண்டு? ஜீரோ தானே? ஸோ இங்கே ஐ வந்து ஒன்னா வரக்குள்ள, சரி தானே? ஐ வந்து ஒன்னா வரக்குள்ள மெத்துல இருந்து என்ன வரும்? ஜீரோல இருந்து 1 வரைக்கும் ஒரு நம்பர் வரும். ஸோ ஒன் ஒன் இன்டூ 0.5 0.6 வரக்குள்ள நம்மளுக்கு அவர்த்து என்ன வரப்போகுது? வேல்யூ 0.5 வரப்போகுது. அப்போ அந்த இடத்துல ஜீரோ வருமல்லோ. ஸோ அந்த அதால இதுல +1 ஆட் பண்றோம். இப்போ விளங்கிட்டா? ஸோ அந்த +1ன்றது இந்த இடத்துலையும் தேவைப்படும். கஜன் விளங்கிட்டா இப்போ? ரைட். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இது வந்துட்டு, இது ஒரு ரேண்டம் நம்பர் வந்துட்டு அதோட வந்து நம்மளுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. இப்போ என்ன செய்ய போறோம்? ஸ்வாப் பண்றது தான். ஜஸ்ட் நான் அரேயை கால் பண்றேன். அரேல ஐல இருக்கிற இதை வேல்யூவையும் டீஸ்ட்ரக்சரிங் நடக்குது கூட, சரியா? நான் படிச்சிடலாம் மண்டைக்கு. அடுத்தது வந்து அரேல இருக்கிற ரேண்டம் வேல்யூவையும் என்ன செய்ய போறேன்? ஸ்வாப் பண்ண போறேன். எப்படி? இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இவரை மாத்துவோம். ரைட். ஸோ இப்போ என்ன நடக்குதுண்டா, பேக்வேர்ட்ஸ்ல இருந்து ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். இவருக்கு முதல் இருக்கிறதுல ஒரு ரெண்டம் நம்பர். ஸோ ரெண்டம் நம்பர் அந்த இண்டெக்ஸுக்கு 0 1 2 3 என்ற இண்டெக்ஸை கண்டுபிடியாது. ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸோட என்ன செய்வார்? இதை ஸ்வாப் பண்ணிட்டுருவார். ஸ்வாப் பண்ணிட்டு அடுத்த ஆளுக்கு வருவார். அடுத்த ஆளை வந்து இதுக்குள்ள அது அவருக்கு முன்னால் இருக்கிற நம்பரோட ஸ்வாப் பண்ணுவார். அப்படி ஸ்வாப் பண்ணி கடைசி இட்ரேஷன் வரைக்கும் ஸ்வாப் ஆகும். இதை வந்து நம்ம ஷஃபிள் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட். இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்ப்போம். ஷஃபிள் பார்ட்ஸ் இப்போ console log cards. இப்போ சேவ் பண்ணி பார்ப்போம்.
ஏன் ஷஃபிள் ஆகல? கார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஷஃபிள் அரே இப்போ லெட் ஐ ஐ இந்த இந்த இருக்கு லென்த்துக்கு ஸ்பெல்லிங் போல லென்த். இல்ல இதுல பாத்துனீங்களா, இதுல நம்ம லென்த்தை வந்து மாறி அடிச்சிருந்தாமே, ஆனால் நம்மளுக்கு எரர் காட்டல. இப்படியான இஷ்யூ எல்லாம் வரத்தான் செய்யும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. இப்ப சேவ் பண்ணிட்டு பாருங்க. ரைட், இப்ப ஷஃபிள் ஆகுதுல்ல, எகைன் சேவ் பண்ணிட்டு பாருங்க. இப்ப கார்ட் டெக்கேட் வந்து இதை வந்து இது வந்து நான் கண்டுபிடிச்ச அல்கோரிதம்ல ஆல்ரெடி ஃபிஷர் ஏட்ஸ் அல்கோரிதம் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டான அல்கோரிதம். ஸோ இது விளங்கிட்டாட்டி என்ன நடந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா? நிரோஷன், தயூரன், கஜனன், கலை. இது விளங்கிட்டா? அசைட் பண்ணதுன்னு இந்த ஏ மைனஸ் பி இதையா? 402. ரைட். இது வந்து என்னண்டா, இது நம்ம படிச்சிருந்த டீஸ்ட்ரக்சரிங். சரியோ, இது என்னண்டா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இண்டெக்ஸ்ல இருக்கு தானே, இப்போ இவர்த்தன் தானே ஸ்வாப் பண்ண போறோம், அவரை எடுக்கிறோம் அரேயில. அந்த ஐல ஐ இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ எடுத்துட்டோம். ரைட். பிறகு யார் எடுக்கிறோம்? அதே அரேயில நாம கண்டுபிடிச்ச ரெண்டம் இண்டெக்ஸ் எடுக்கிறோம் வேல்யூவை. ஸோ நம்ம ரெண்டமா ஒரு நம்பரோட தானே சேர்த்து ஸ்வாப் பண்ண போறோம். அதுக்காக தான் ரெண்டமா கண்டுபிடிச்சோம் ஒரு இண்டெக்ஸ், ரெண்டம் இண்டெக்ஸ் உண்டு. அந்த இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவை எடுத்தோம். எடுத்துட்டு என்ன செய்யறோம்? ரெண்டம்ல இருக்கிறவரை வந்து அரே ஐக்கும் அரே ஐயில் இருக்கிறவரை ரெண்டமுக்கும் அப்படியே மாத்திரம் ஸ்வெப் பண்றோம். இவர் வந்து இங்க வருவார், இவர் வந்து இங்க வருவார். என்னமா மட்டாக்களுக்கு ஓகே விளங்கிட்டா? தயூரன், ரோஷன், கலை, ஐ மீன் கஜனன். எனக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க மட்டாக்களும். ஸோ ஒரு 5 minutes டைம் தரேன், நீங்க இதை ட்ரை பண்ணுங்க சரியா? ஸோ இதை நான் வந்து பார்க்கக்குள்ள எனக்கு இந்த அல்கோரிதம் பிடிச்சிருந்தேன். நான் அடுத்து நான் சொன்னது உங்களோட கண்டென்ட் வந்து நான் ஒரு இடத்துல இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்தேன். ஸோ அவர் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ அதால வந்து நான் என்ன செஞ்சேன், இதை உங்களுக்கு நானும் சொல்லித்தரேன் கொண்டு வரேன். யாருக்கும் இதில் படிப்பிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ இந்த புது பேட்சில் வந்து உங்களுக்கு சான்ஸ் தரலாம், ட்ரை பண்ணி பார்க்க. என்னம்மா கேளை, ட்ரை பண்ணுவோமா? ரைட்டு. ஸோ எல்லாருமே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். அப்படி என்ன நம்ம அடுத்த டாபிக் போவோம். தயூரன், ரோஷன், கஜனன். டீச்சிங் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் வேற. இப்போ நானும் வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து சரியா கஷ்டப்பட்டது. நான் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்தது வந்து ஏ லெவலில் ஓ லெவல் படிப்பிச்சேன். ஸோ அப்போ நான் ஸ்ட்ரகிள் பட்டுறான் தான். பிறகு அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம பழகுற விதம் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை தரும். எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடணும் படிப்பிக்கிறதுக்கு. நாம இப்போ இப்படி தானே, இப்போ நம்ம கேம்பஸ்ல இருக்கிற லெக்சர்ஸ் மாதிரி நாம அப்படி ஒரு யோசிச்சிட்டோம்டா, எல்லாம் நாம தெரியும் அவங்கள ஒரு இடத்துல வச்சிருக்கணும் அப்படி யோசிச்சோம்டா ஒரு பயத்தை கொண்டு வந்துடும். நாம வந்து ஒரு நான் படிப்பிக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி நம்ம யோசிச்சிட்டோம்டா, நம்மளோட மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டீச்சிங்க்கு அடாப்ட் ஆயிடும். இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்தோன்னு ஹாயா அவங்களோட இது ஆயிடுச்சு, எனக்கு அப்போ அந்த கன்வெர்ட் ஜோனுக்குள்ள வந்துடுவேன். இதே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கக்குள்ள வந்து ஒரு பயம் கொண்டு வரும். நம்ம சரியா படிப்பிக்கமா, இது செய்யணுமா, பிள்ளையா நினைச்சிருவாங்களா, இல்லாட்டி எங்கேயும் இப்போதான் சரியா சோஷியல் மீடியா இருக்கு, இன்னும் பிள்ளை இன்னும் மட்டும் மூத்துக்கு நேரம் கதைக்க மாட்டாங்க, டக்குன்னு போயிட்டு கமெண்ட் அடிச்சுட்டுருவாங்க. ஸோ அப்போ அது எல்லா பயமும் இருக்கும் ஆரம்பத்தில் படிப்பிக்க போல. பிறகு கொஞ்சம் இதாகி இன்டராக்ட் பண்ணி இப்போ நீங்கள் மெசேஜ் அதுக்கு தான் சொல்லுவேன், அடுத்த மெசேஜ் பண்ணுங்க, ஃபீட்பேக் எடுங்கன்னு சொல்றது வந்து எங்களோட மென்டாலிட்டியை வந்து ரைட், ஓகே நான் போகிற பாத் சரிதான் என்ற அளவுக்கு கொண்டு வரதுக்கு. கலை ஓகே, நிரோஷன் ஓகே, கஜினன் தயிரும் என்ன மாதிரி அடுத்த டாபிக் போமா? ரைட்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்க போகிறது டேட் ஆப்ஜெக்ட். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஜெக்ட் நாம பார்க்க வேண்டியது. ஏன்னா நிறைய இடத்துல இந்த டேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் எல்லா விதமான இதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான நாட்கள் வந்து தேவையான நேரத்தில் இந்த நோட்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் சார்ட்டிங் சரி, இது சரி ஏட்டா. ஸோ டேட் ஆப்ஜெக்ட். ஸோ இது நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னா கரண்டாக நான் ஒரு இருக்கிற டேட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கும், அல்லது நாம் ஒரு டேட்டை கொடுக்கறதுக்கோ, அல்லது வந்து ஒரு ஒரு டேட்ல இருந்து மினிட்ஸ் மந்த் அண்ட் பிரித்து பிரித்து எடுத்து சில சில ஆப்ரேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எப்படி இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டேட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு நேம் கொடுக்க டேட். இப்போ இப்போ நான் என்ன செய்ய போறேன், ஒரு டேட்டுக்குரிய ஆப்ஜெக்டோட கிரியேட் பண்ண போறேன். ஆல்ரெடி டேட்ன்ற ஒரு கிளாஸ் எல்லாம் இருக்கு, டிஃபைன் பண்ணி ஆல்ரெடி செஞ்சு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கு. நான் என்ன செய்ய போறேன், அதில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணா காணும். ரைட், இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன் தெரியுமா, நியூ டேட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இவர் என்ன செய்வார்டா, டிஃபால்ட்டா நம்ம இதுல எதுவும் பாஸ் பண்ணாத பட்சத்துல இந்த நியூ டேட்ன்றவர் என்னத்தை தருவேன்டா, கரண்டா நம்ம சிஸ்டத்துல இருக்க டைமை நம்மளுக்கு இந்த டேட் ஆப்ஜெக்ட்ல தருவார். சரியா? ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். console.log date. இப்போ நான் சேவ் பண்ணி போட்டு இங்கே பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு ஃபுல் இந்த தேர்ஸ்டே April 18 2024 8/25 அந்த ஃபுல் டேட்டாவும் வந்து நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வருது. ஸோ நீங்கள் கரண்டாக ஒரு டைம் தேவைண்டா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த நியூ டேட் என்ற ஆப்ஜெக்டை டிரெக்டாக நீங்கள் கால் பண்ணுற எந்த ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணாமல் கால் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கான கரண்ட் டேட்டை எடுத்துக்கொள்ளலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு டேட் வந்து அசைன் பண்ணணும், எப்படி அசைன் பண்ணுறது டேட். இந்த டேட் ஆப்ஜெக்ட் என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் என்றால் இயர் கமா மந்த் கமா டே கமா மினிட் கமா மினிட் கமா செகண்ட் மில்லி செகண்ட். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டிய வரும், இந்த ஃபார்மெட்லேயே நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டி வரும். அப்போ நான் அவரது கொடுக்க 2024 டே மந்த் வந்து 0 1 2 3 4 5. ஸோ நான் எல்லா ஆர்குமெண்ட்டுக்கும் பாஸ் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணி பார்க்குறேன். நான் கொடுத்தது அப்படியே வருது. எங்க January 1 அன்றைக்கு மண்டே 2 hours 3 minutes 4 seconds. ஸோ அப்படி எல்லாமே பக்காவாக வந்து நம்மளுக்கு வருது. இது வந்து எப்படி நீங்களா டிஃபால்ட்டாக ஒரு டைமை நீங்கள் செட் பண்ணணும் ஆப்ஜெக்டில் பாஸ் பண்ணி சரிதானே என்றால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ரைட், ஸோ இது ட்ரை பண்ணுங்க. சரி, இது ஒரு எஸ் இண்டெக்ஸ் இம்போர்ட்டர். இந்த ஆர்டர்லேயே நீங்கள் என்ன செய்யணும், பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவர் அந்த தான் எடுத்துக்கொள்வார். கன்ஸ்ட்ரக்டர் தானேடா, கன்ஸ்ட்ரக்டர் தானக்குள்ள என்ன செய்யும், நம்மளுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டரில் எந்த ஆர்டரில் இருக்கோ அதான். ஸோ இது ஒரு வழி. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, இது ஒரு இவ்வளோ அந்த இது இருக்கு அந்த கிளாஸுக்குள்ளே நிறைய இருக்கு. ஸோ டேட் இருக்கு, இன்டர்ஃபேஸ் டேட், டேட் கன்ஸ்ட்ரக்டர், நிறைய விதமான மெத்தட் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. நம்ம தேவையான இடத்துல யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுக்குள்ளே காட்டுறேனே எடுத்து அந்த டேட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கண்டி. ஸோ இதுக்குள்ள நீங்கள் நெவிகேட் பண்ணி போக வேண்டி வரும். ஸோ அதனால் நான் டீப்பாக போகல. ஸோ இல்லாட்டி இதில் டிரெக்டாக நீங்கள் என்ன செய்யலாம், மில்லி செகண்ட்ஸை கொடுக்கறது மூலமாக இப்போ நான் 0 கொடுத்துட்டு சேவ் பண்ணுற பாருங்களா, இவர் பேஸ் டைம் வந்து வரும். யாரு இதான் வந்து இவரோட பேஸ் ஆரம்ப கட்ட டைம். ஸோ இதுல இருந்து நீங்க மில்லி செகண்ட் கொடுக்கறதன் மூலமா அவரை அதை வச்சு கால்குலேட் பண்ணி டேட்டா கொண்டு வந்து தருவேன். நான் இப்போ இது உதாரணத்துக்கு சொல்றேன். இதுல இருந்து ஒரு 1/7 ஒரு பில்லியன் கொடுக்கணே. ஸோ இந்த மில்லி செகண்டுக்கு பிறகு என்ன டைம் வரும்,
இப்போ 7 நாள் 2023 3 4 43 0. ஸோ இது வந்து நீங்கள் இப்படியும் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், டேட்டை வந்து கால்குலேட் பண்ணி போகலாம். எங்கேயாச்சும் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இப்படி தேவைப்பட்டால் நீங்கள் இந்த இடத்துல இதுகளை யூஸ் பண்ணி கொள்ளலாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு தேவை வருது, இதில் இருக்கிற சரி இப்போ நான் டேட் ஆப்ஜெக்டை கால் பண்ண எனக்கு டேட் தானே வருது, சரி தானே, ஃபுல் டேட் வருது. ஆனால் எனக்கு அப்படி வேணாம், எனக்கு தனித்தனியாக வேணும். ஸோ இதுக்கு நான் என்ன செய்யறது? ஓகே, ஸோ டீம் இதுக்கும் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள சில மெத்தட்ஸ் வந்து இன்பில்டாக இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ இயர் எடுக்கணுமாக இருந்தால் ஈக்குவல் டு நான் டேட் ஆப்ஜெக்டை கால் பண்ணி அக்சஸ் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா டீம், எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குண்டு, இவ்வளோ மெத்தட்ஸ். கெட் ஹவர்ஸ், கெட் டே, கெட் டேட், கெட் மந்த், கெட்ஸ் செகண்ட்ஸ் நிறைய இருக்கு. நான் இதில் வந்து கெட் இயரை கால் பண்ணுறேன், கெட் ஃபுல் இயர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ இவர் எனக்கு என்ன தருவார், அந்த டேட் ஆப்ஜெக்டில் இருக்கிற இயரை வந்து நம்மளுக்கு கலட்டி கொண்டு வந்து தருவார். ஸோ அது மாதிரி கன்ஸ்ட் மந்த் வந்து கொடுத்துட்டு டேட் டாட் கெட் மந்த். அடுத்தது வந்து டே, டேட் டாட் கெட் டே. ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், காப்பி ரைட் 2010-15. ஸோ இதை வந்து கரண்ட் டேட்டுக்கு எடுக்கிறேன். இப்போ இருக்கிறது 2024 3rd 28. இப்போ 3ஆம் மாதம் இல்லையே, ஜனவரி பிப்ரவரி மார்ச், இப்போ மார்ச் ஆகுது இல்லை ஏப்ரல் இல்லை, ஏன் 3ஆம் மாதம் வருது சிஸ்டத்தில் டைம் டேட் பிள்ளையோ 18. சரி, தேர்ஸ்டே ஏப்ரல் 2024 எல்லாம் சரி, சரிதானே. ஆனால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏன் மந்த் வந்து நம்மளுக்கு 3ஆம் மாதம் காட்டுது. கெட் மந்த், சரி டேட் கெட் மந்த்ஸ் தான். வேறு எதுவும் மந்த் எடுக்கிறதுக்கு கனவாகும். இதுதான் கெட் மந்த். அதான் இது என்னடா பகல் கொள்ளையா இருக்கேன் வாங்கி. கெட் மந்த் மிதட்டும் சரி, ஆனால் நம்மளுக்கு 3 தருது. ஆனால் ஏப்ரல் வருதுடா, அப்போ டேட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஏப்ரல் வருதுனே. காப்பி தேர்ஸ்டே ஏப்ரல் 18 24 21 3 29 எல்லாம் சரி. இதில் 18 இந்த கலண்டு 18 வந்துட்டு 2024 வந்துட்டு ஏப்ரல். வேற எதுவும் கலண்டர் இருக்கோ 3ஆம் மாதம் ஏப்ரலில் வர மாதிரி? இல்லையே. ரைட். ஸோ இது என்ன வந்து சிஸ்டம் ஏதோ ஒரு பிள்ளை இருக்கணும். இல்லை கண்ட இந்த சிஸ்டத்தில் டைம் பார்த்து வரேன். ஏப்ரல் 18 சரி. சரிதானே, எப்படியும் நம்ம டேட்டை கால் பண்ணக்குள்ள நம்மளுக்கு சரியா தானே வருது தானே. டேட்டா கால் பண்ணக்குள்ள இப்படி சரியா தானே வருது.
ஸோ ரைட் டீம். ஸோ இதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, அதை பார்ப்போம். நான் இது அவங்க சைடில் ஏதோ ஒரு இஷ்யூ. ஏன்டா மெதட் கால் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட வேலை. மெதட் கால் பண்ணியாச்சு, மந்த் எண்டு வந்தாச்சு, மந்த் மிஞ்சு வந்துட்டு. ஸோ ஏன் நீங்கள் ஒவ்வொரு ஆளும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு சரியா வருதாண்டி. இண்டெக்ஸ் இஷ்யூவும் இல்லை கலை. ஏன்னு பாருங்க, தேர்ஸ்டே ஏப்ரல் 18 20 இதில் மூணுன்ற விஷயமே இல்லை. ஸோ இவர்த்த மூணுன்றது இருக்கே தவிர வேறன்ற மூணு இல்லை. அடுத்த கெட் மந்த் அந்த கெட் மந்தை கால் பண்ணி பார்ப்போம். லைப்ரரியில் போகுது இல்லை, நவிகேட் ஆகி போகுது இல்லை. நீங்க ஒருக்கா ட்ரை பண்ணுங்க டீம். ஸோ இதை பாருங்க ஒருக்கா, உங்களுக்கு சரியா வருதாண்டு, இல்லாட்டி உங்களுக்கும் அதே மாதிரி தான் வருதாண்டு. தைரன் ஒருக்கா ட்ரை பண்ணுங்களா. ஸோ இதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் கால் பண்ணி கொள்ளலாம். ஸோ கர்ன்ஸ், அதே மாதிரி செகண்ட்ஸ், மினிட்ஸ் எல்லாம் இருக்கு. மினிட்ஸ் ஈக்குவல் டு டேட் டாட் கெட் மினிட்ஸ். கெட் மினிட்ஸ். இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ கரண்டாக இருக்கிற மினிட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி டேஸ் ஆஃப் வீக், உங்களுக்கு எத்தனை டேஸ் ஆஃப் வீக் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணுமா. டேஸ் ஆஃப் கெட் மந்த் ப்ளஸ் ஒன். அது சரி, அதை போட்டால் வரும் தான். டேட் டாட் கெட் டே. இது வந்து டேஸ் ஆஃப் வீக் வந்து தரும். ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ, யூ மே வாண்ட் டு ஹேவ். கூகுள் சொல்லுதா ஜீரோல வந்து ஸ்டார்ட் பண்ணுதா மந்த். இது புதுசா இருக்கேனே. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ரைட் ரைட். அப்படி என்ன செய்தான் எனக்கு இது நான். டேஸ் ஆஃப் வீக் ஃபோர் எல்லாம் சரி. ரைட். ஸோ மற்றவங்களுக்கு டேட் ஆப்ஜெக்ட் பற்றி விளங்கிட்டா. எனக்கு விளங்கினாக்கள் கலை தவிர என்ன மாதிரி கஜனை. ஓகேவா. சேம் த்ரீ என்ன. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன் ப்ளஸ் ஒன். நான் ஜீரோல இந்த இது கூகுளில் தேடினதாமே நம்மளோட கலை. ஸோ ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுதான். பட் நான் இவ்வளோ காலம் வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும்தான் அந்த இஷ்யூவை கொண்டு வருது. ஏன்னா டைப் ஸ்கிரிப்ட்லாம் நான் நியூ டேட்னு சொல்லி தான் கல்குலேட் பண்ணி கொண்டு வருது. ஆனால் சரியா வர. ரைட். ஸோ இது ஓகே தான் எல்லாருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துறீங்க. கஜன் ஓகேவா. அடுத்ததுக்கு போமா நாம. எஸ், முதல் நீங்கள் செஞ்ச எக்ஸாம்பிள் ஜீரோ ஒன்று போட ஜனவரி வருது. ரைட் ரைட் ரைட். அப்போ மந்த் வந்து ஒரு இது பிந்தி தான் எடுக்குது இவ்வளோ எனக்கு. இவ்வளோ செஞ்ச ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இது விலங்கலையே. இதை கொஞ்சம் திருப்தி இருக்கலாம் உண்மைக்கு. ரைட். ஸோ டேட் ஆப்ஜெக்ட். ரைட். இப்போ உங்களுக்கு டேட் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ண தெரியும். இப்போ புது கன்செப்ட் பார்ப்போம் டீம். க்ளோஸ்சர். ரைட். கஜன் அதை நான் செஞ்சு காட்டுறேன். என்ன விளக்கம்னா, நான் விஎஸ் கோடில் டீபக் பண்ணி காணலாம்.
ஸோ நான் அதுக்கு திருப்பி பார்த்துட்டு நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன், கட்டாயம் காட்டுறேன், சரியா? இன்டெலிஜியில் வந்து டீபக் பண்ணுறது சரியான ஈஸி தான், அதிலே செஞ்சு செஞ்சு போல இப்போ விஎஸ் கோடில் நான் டீபக் பண்ணுறது மறந்துட்டேன். ஸோ நான் அதை ஒரு திருப்பி பார்த்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற விஷயம் க்ளோஸ்டர். ஸோ க்ளோஸ்டர் வந்து சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுமா இருந்தால் அதை வந்து நம்ம க்ளோஸ்டர்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ டெஃபினிஷன் வந்து ஃபங்க்ஷன் defined inside of another function. அது நம்ம க்ளோஸ்டர்ன்றதை நம்ம என்ன மூடி வைக்கிறன்ற மாதிரி தான், another function. அதே நேரத்தில் அந்த உள்ள இருக்கிற இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அவர் மேல அவர் அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருக்கிற எல்லா வேரியபிள்ஸையும் ஸ்கோப்பையும் வந்து அக்சஸ் பண்ணி கொள்ளலாம், சரிதான்? the inner function, right, has access to the variable and scope of the outer function. Outer function, ரைட்? ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ என்ன இதுல க்ளோஸ்டர் ஐடியா என்ன? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம், ஆனா அந்த உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன செய்யலாம்? நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரேப் பண்ணோமோ அந்த ஃபங்க்ஷனுக்குரிய வேரியபிள்ஸ், அதோட ஸ்கோப்ஸ் எல்லாத்தையும் வந்து அக்சஸ் பண்ணி கொள்ளும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோமா இருந்தால் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். நம்மளோட கன்செப்ட் என்ன? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன். அப்ப நான் இதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை எழுதுறேன், ஃபங்க்ஷன் இன், ரைட்? ஸோ இதுக்குள்ள வந்து நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன், லேட் மெசேஜ், எம்எஸ்சி என்று உடனே லேட் மெசேஜ் ஈக்குவல் டு ஹலோ, ரைட்? ஸோ இந்த ஃபங்க்ஷன் இவர் வந்து இதுக்குள்ள இருக்கிறவர் தானே, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனில் என்ன செய்யலும்? தண்ட அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்கோ, வேரியபிள் இருக்கோ, அது எல்லாத்தையும் இவரால் அக்சஸ் பண்ணி கொள்ள இயலும். console.log, நான் இதில் மெசேஜை போடுறேன். இப்போ பார்ப்போம், ரன் பண்ணி பார்ப்போம், இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் இதில் அவுட்டர், சரியா, அவுட்டர் போட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், அதோட இன்னொன்றையும் கால் பண்ணிக்கொள்கிறேன், console. ரைட், இப்போ அவுட்டர் கால் பண்ணுறேன் இல்லையா? பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இது ட்ரிகர் ஆகலை. ஏன்? நாம ஒரு இந்த console.log வந்து எதுக்குள்ள எழுதியிருக்கோம்? ஒரு இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே. பட் நம்மளுக்கு கால் பண்ணியிருக்கிறது அவுட்டர் ஃபங்க்ஷன் தான். என்னதான் நாம ஃபங்க்ஷன் அவுட்டரை கால் பண்ணாலும் உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் அவரை கால் பண்ணும் வரைக்கும் அவர் ட்ரிகர் ஆக மாட்டார். ஸோ அப்போ நாம் என்ன செய்யணும்? அவரை வந்து அதுக்குள்ள கால் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மாத்திரம் தான் அவர் ஒர்க் பண்ணுவார். அதால நான் கால் பண்ணாத வரைக்கும் அவர் என்ன செய்யல, நம்மளுக்கு ட்ரிகர் ஆகலை. ஸோ இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம், ரைட்? நம்மளுக்கு என்ன நடக்குது? டிரெக்டா ஹலோன்றது பிரிண்ட் ஆகுது. அப்போ இந்த இன்னர் ஃபங்க்ஷனால என்ன செய்யக்கூடியமா இருக்கு? வெளியே இருக்கிற வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணக்கூடியமா இருக்கு. அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? க்ளோஸ்டர் சொல்லுவோம். க்ளோஷர். ரைட், ட்ரை பண்ணுங்க.
So, நான் இதுல இந்த மெசேஜ் என்ற வேரியபிள் இதை மாத்தி பார்க்கறேன் என்ன நடக்குதுன்னு பாப்போமா. மெசேஜ் ஈக்குவல் டு வெல்கம்னு மாத்துறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு என்ன நடக்குது? ஹலோன்றது வந்து மாறலை. என்ன ரீசன்? நாம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருக்கிறனால அவுட்டர்ல இருந்து நம்ம அந்த வேரியபிளை டிரெக்டாக நம்ம அக்சஸ் பண்ண இயலாது. எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் செய்ய இயலாது. ஸோ அதால வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது? இது வந்து ப்ரைவேட்டாக நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணக்கூடியமா இருக்கு. ஸோ இந்த இந்த இதுகளுக்காகத்தான் நம்ம க்ளோஸ்சர் வந்து நம்ம கூடுதலாக யூஸ் பண்றது. ஸோ இது விளங்கிட்டா டீம்? ஓ, சேஞ்ச் பண்ணலாம். பிரின்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த க்ளோஷர் கான்செப்ட் விளங்கிட்டா எல்லாருக்கும் மட்டாக்களுக்கு, தாயுரன் அண்ட் கஜனன்? ஸோ எனக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்க, தாயுரன் கஜனன் விளங்கிட்டாண்டு. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றத வந்து நம்ம இந்த க்ளோஷர்ன்ற கன்செப்ட்ல சொல்லுவோம். சரியா? எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் விளங்கி போகுதா இல்லாட்டி ஸ்பீடா போற மாதிரி இருக்கா, எனக்கு ஓகேவா, ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு இது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்க. ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஜாவா படிக்க போனால் தான் கஷ்டமா இருக்கு. ரைட். டீம் ஓகேவா? அடுத்தது பார்ப்போமா என்ன மாதிரி. ஒரு கஜன் என்ன மாதிரி, தாயுரன் சைலண்டா இருக்கீங்க என்ன மாதிரி, ஓகேவா?
ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம், செட் டைம் அவுட் என்ற ஃபங்க்ஷன் என்னதுக்கு யூஸ் பண்றது. இனி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸுக்குள்ள போவோம். ரைட். செட் டைம் அவுட். ரைட். இதை டெஃபினேஷன் சொல்லணும்டா, இது ஒரு ஃபங்க்ஷன். ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கான டைமை ஷெட்யூல் பண்றது வந்து இந்த செட் டைம் அவுட்ன்ற வேலை. ஸோ டெஃபினேஷனாக சொல்லணும்டா, ஃபங்க்ஷன் இன் ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்ட், நான் ஷார்ட்டாக எழுதுறேன்னா, that allows allows you to, மறந்து போயிட்டேனே மிச்சத்தை, you to schedule the execution time execution of a function. Execute a function after an amount of time, milliseconds. ரைட். ஸோ என்ன இதில் வந்து என்ன, இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட டிஃபால்ட் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முதல் ஒரு குறிப்பிட்ட டைமை வந்து ஷெட்யூல் பண்ணும். ரைட். நீ இப்போ தான் வந்து நீ ஃபங்க்ஷனை செய்யணும், இத்தனை செகண்டால நீ வந்து இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதில் மாடல் எப்படி இருக்குமென்றால், மெத்தட் எப்படி கால் பண்ணுவோம்டா, செட் டைம் அவுட் அண்டு செட் டைம் அவுட். உள்ளுக்குள்ள வந்து கால் பேக். இந்த கால் பேக்ன்றது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து பராமீட்டராக பாஸ் பண்ணுறது. கால் பேக் அண்ட் டிலே, எவ்வளோ செகண்டால அதை எக்ஸிக்யூட் ஆகணும் அந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்ப்போம். நான் ஒரு இது எழுதுறேன், ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறேன். ஃபங்க்ஷன் சே ஹாய், சே ஹாய் அண்டு. இதுக்குள்ள வந்து இது எந்த ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு விண்டோவில் அலர்ட் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி, விண்டோ டாட் அலர்ட் வந்து ஹலோ. ஸோ இப்போ நான் இதை கால் பண்ணுறேன் நார்மலாக, சே ஹாய். இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க, குறிப்பிட்ட டைம் எனக்கு எப்போ நான் சர்வ் பண்ணுறேனோ உடனே வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், செட் டைம் அவுட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஏன் செட் டைம் அவுட்ன்றது என்ன என்ன எதுக்கு ஏபிளாக இருப்பேன், குறிப்பிட்ட டைமை வந்து ஷெட்யூல் பண்ணுவேன் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, எனக்கு ஒரு 3 செகண்டுக்கு பிறகு தான் எனக்கு இது எனக்கு பிரிண்ட் இது ஆகணும் வைங்களேன். நான் என்ன செய்கிறேன், இதில் கால் பண்ணுறேன் செட் டைம் அவுட். இதுக்குள்ள வந்து கால் பேக். கால் பேக் என்ன, ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். என்ன ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறேன், சே ஹாய் என்று பாஸ் பண்ணிட்டு அங்கே கொடுக்குறேன். எவ்வளவு நேரத்தில் வந்து எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகணும், வந்து 3000 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சர்வ் பண்ணுறேன். 1000 1000 3000. ரைட். முதல்ல சே ஹாய் எடுப்போமே, அதில் சர்வ் பண்ணிட்டு 1000 2000 3000. ஐயா ஹலோ. அப்போ என்ன நடந்தது, 3 செகண்ட்ஸால வந்து எனக்கு என்ன நடக்குது, அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுது. அப்போ என்ன நடக்குது, அது வரைக்கும் ஒரு ஷெடியூல் பண்ணுது. இப்போ டைம் அவுட் ஃபங்க்ஷன், ரைட். இல்லை நீ இப்போ எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர் சொல்கிறேன் இவ்வளோ மில்லி செகண்டால தான் நீ எக்ஸிக்யூட் ஆகணும் அண்டு. ரைட். ஸோ இப்போ விளங்குதா டீம். இதை வந்து நீங்கள் டிரெக்டாகவும் வந்து இந்த செட்டர் டைம் அவுட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஒன்னரை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து ஒன்னரை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் கொடுக்க போகிறது விண்டோ டாட் அலர்ட்.
alert, டிரெக்டாக வந்து ஹலோ. நான் டிரெக்டாக வந்து ஒன்னரை ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கேன். எழுதிட்டு இருங்களா, வெயிட்டாக கால் வருது. ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். 1000, 1000, 1000. ரைட், ஹலோ. இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது விளங்குதா டீம்? செட் டைம் அவுட் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்ட்டு எனக்கு எல்லாரும் 3 பேரும் எனக்கு ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணுங்க ஆகும். ஸோ பாப்போம் 3 பேர் கேட்டுருக்கீங்களாண்டு. ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், அதான் ட்ரை பண்ணி பாருங்க இதை. கலர் எம் கொடுக்கலாம் தானே? அஹ், என்ன கேட்டீங்க? விலங்கல் நான் ஒன்று கேட்கல. கலரும் கொடுக்கலாம் தானே? விலங்கல் என்ன கலர்? இது விளங்கிட்டானே கன்ஃபார்ம் பண்ண சொன்னா. ரைட், ட்ரை பண்ணுங்க எல்லாரும். ஓ, எலட்டை வந்து டிசைன் பண்ணலாம் அதனால நான் எடுத்த அதுகள் சிஏ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு பர்பஸுக்கு காட்டினது மட்டும்தான். ஸோ நான் இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். இப்போ இந்த இதே மாதிரியே நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கிளியர் பண்ணலாம். இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்க டைமரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தானே, நாம இந்த டைம் அவுட்டை இந்த டைமை வந்து நம்ம கிளியரும் பண்ணலாம், ஷெட்யூல் பண்ணதை வந்து. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறேன்டால், நம்ம அடுத்த const ஒரு நிமிஷமா வரேன். ஸோ நான் இவடத்துல வந்து என்ன செய்ய போறேன்னு கன்ஸ் டைம் அவுட் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சரியா, ஐடியன்ட்டு கிரியேட் பண்ணிட்டு இந்த செட் டைம் அவுட்ல கொடுத்ததை அப்படியே வந்து இங்கே கொடுக்க எக்ஸிக்யூட் பண்ணி. ரைட், ஸோ இது வந்து ஒரு ஐடி, இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு ஐடி. இப்போ என்ன செய்யலாம், இந்த டைமரை வந்து நான் கிளியர் பண்ணலாம். நான் கொடுத்த ஷெடியூலை வந்து கிளியர் பண்ணலாம். டைம் அவுட் கொடுத்துட்டு டைம் அவுட் ஐடி என்றால் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ண இருந்தால் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆகும், ஒரு 3 செகண்ட் ஃபங்க்ஷன் ரன் ஆக தொடங்கும். 1 2 3. இதுக்கு நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணலே. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு என்ன செய்யும்? 1 2 3. ஸோ இதுக்கு பிறகு என்ன நடக்கும்? ஆட்டோவை வந்து செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ம், ம், ம். இது போல. சரி, நான் இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் ஒரு HTML CSS யூஸ் பண்ணி ஒரு 2 பட்டனை போட்டு கிரியேட் பண்ணி காட்டுறேன். இண்டெக்ஸில் போயிட்டு
button, one click. இதில் வந்து ஸ்டார்ட் டைமர், ரைட். ஸ்டார்ட். ரைட், ஒரு பட்டன் வந்துட்டு அப்படியே இது ஸ்டாப். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து எழுதிட்டு வரேன். ஸ்டார்ட் டைமருக்கு ஃபங்க்ஷனோட எழுதிட்டு வரேன், காப்பி பண்ணி. இங்கே வந்து ஸ்டார்ட் டைமருக்கு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் செட் டைம் அவுட் விண்டோ ஸ்டேட் இவன் அப்படியே இருக்கு. Right. இது சரி. இப்போ இப்போ வந்து அடுத்த மெத்தட் எழுதுவோம். இதுக்கு வந்து கொடுத்துட்டு clear timer. ஃபங்க்ஷன் clear timer. இதில் என்ன செய்யணும், நம்ம ஸ்டார்ட் பண்ண டைமை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் தானே, ஸ்டார்ட் பண்ண பிறகு ஹெலோன்ட்டு வந்த பிறகு டைமை ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஸோ நாம் அதை கிளியர் பண்ணுறதுக்கான இதாக எழுதுகிறோம். ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இதை ஒரு ஐடியில் வந்து அசைன் பண்ணணும். அதுக்காக வந்து நான் என்ன செய்கிறேன், லெட் டைம் அவுட் ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன், வேரியபிள் டைம் அவுட் ஐடி. ரைட், கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து அசைன் பண்ணுவோம். இங்கே ஏன் நம்மளுக்கு இப்போ கிளியர் பண்ணணும் என்றால் நம்ம கிளியர் டைம் அவுட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்டா நம்ம என்ன செய்யணும், ஐடியை பாஸ் பண்ணணும். எந்த ஃபங்க்ஷனு எந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அசைன் பண்ண டைம் அவுட்டை நான் கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்காகத்தான் நான் இங்கே என்ன செய்கிறேன், இதை வந்து ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். ஸோ டைம் அவுட் ஐடி. அப்போ இந்த இவர்கிட்ட இருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரிகர் ஆகி இந்த ஃபங்க்ஷன் இப்போ இவரத்தை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்கிறேன், கிளியர் டைம் அவுட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு இவருக்கு ஆர்கியூமெண்ட்டை நான் என்ன பாஸ் பண்ணுறேன், அந்த ஐடியை. ரைட், இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சு. இப்போ என்ன செய்கிறேன், இதை கொஞ்சம் நான் பார்க்குறது கன்சோலில் பார்க்குறதுக்காக நான் வந்து இதில் கன்சோல் டாட் லாக் கொடுப்போம். கன்சோல் டாட் லாக் ஸ்டார்டட் கொடுப்போம். ஸ்டார்டட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ ட்ரிகர் ஆகுதோ, ட்ரிகர் ஆகிட்டு இது வந்த உடனே எனக்கு கன்சோலில் ஸ்டார்டட்னு போடணும். ஸோ அதுக்கு பிறகு நான் எப்போ கிளியராக அமுத்துறணும், அப்போ எனக்கு டைமர் கிளியர் ஆகிட்டு பேக் டு நார்மல் வரணும். சரி, கிளியர். இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, சர்வ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறேன். 1000 21,000 31,000. ரைட், ஹலோ வந்து பிரிண்ட் ஆகிட்டு இப்போ கன்சோலில் போய் பார்ப்போம். இப்போ என்ன நடக்கும், நம்மளுக்கு கன்சோலில் நம்மளுக்கு ஸ்டார்டட் வந்துட்டு அப்போ நம்மளுக்கு என்ன டைமர் ஸ்டார்ட் ஆகி ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கு. நான் என்ன செய்யறேன், அவர் அப்படியே வச்சு கொண்டு இந்த ஸ்டாப்பை ப்ளே பண்ணுறேன். ஸ்டாப்பை ப்ளே பண்ணோன்னு என்ன நடக்குது, திருப்பி எனக்கு நம்ம டைமர் வந்து கிளியர் ஆகிட்டு இப்போ டைமர் எகெயின் 0ல் இருக்குது. திருப்பி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எகெயின் செட் டைம் அவுட் என்ன செய்யும், திருப்பி ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகி 3 செகண்டால் இது பிரிண்ட் ஆகிட்டு அந்த டைமர் ஓடிக்கொண்டே இருக்கும். டைமர் அப்படியே த்ரீ செகண்டால் இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு அந்த டைமர் ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்கும். நம்மளுக்கு என்ன செய்யணும், திருப்பி அவரை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணுறதுக்கு திருப்பி நான் ஸ்டாப்பை ப்ளே பண்ணுறேன். ஸோ இது விளங்குதா டீம்? கஜனன், கலையன், தயுரன், விலங்குலாட்டி கேளுங்க எனக்கு அவர்களா?
ரைட் தானே? ஸோ இப்போ நான் ஒரு சின்ன ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சுட்டாங்க மூவ் ஆகும். ஒரு டிஜிட்டல் கிளாக் ஒன்று செய்வோம்னே, செஞ்சுட்டு அடுத்தடுத்த டாபிக்ஸை வந்து பார்ப்போம். ரைட். ஸோ இவர்த்த வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே தானே? ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கிளாக் ஒன்று செஞ்சு பார்ப்போம். இல்லாட்டி தியரியை பார்க்கவா? நான் பார்க்கணும் ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று செஞ்சு போகிறேன். நல்ல பட்டு எனக்கு ஒரு ஒப்பீனியன் தாங்க. கெலையன் கஜன் தைரன் ஒரு டிஜிட்டல் கிளாக் கொண்டு செய்வோம். ப்ராக்டிக்கல் ஒன்று செய்வோம். வெரி குட். ஹலோ தம்பி. ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் எகெயின் HTML-க்கு போயிட்டு ப்ராக்டிக்கல் பார்ப்போம். வெரி வெரி குட். ஸோ நான் ரெண்டு டீப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு டீப் டீம் இதை நான் இதாக செய்கிற வடிவா கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வேனா? ஃபஸ்ட்டு தானே செய்கிறேன். ஆல்ரெடி செஞ்சுருக்கேன், மறந்துட்டேன். கிளாக் CLOCK கிளாக் கண்டெய்னர். இது வந்து ஐடி வந்து கிளாக் CLO CLOCK CLOCK கிளாக். ரைட். இப்போ வந்து இதில் ரைட். ஸோ இது வரைக்கும் இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. அடுத்தது வந்து HTML. CSS இப்போ ஃபைல் டாட் CSS போயிட்டு ஃபைல் ஷீட். இதில் ரைட். இது வந்து ஒண்டா செய்ய தொடங்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாடி மார்ஜின் 0. அடுத்தது வந்து கண்டெய்னர் CLOCK கிளாக் கண்டெய்னர். ரைட். நேராக சென்டருக்கு கொண்டு வருவோம். என்ன அதுக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அடுத்தது வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். சென்டரை கொண்டு வரது பார்ப்போம். சென்டருக்கு வர அடுத்தது கீழே கொண்டு வரணும். நடுவுக்கு அலைன் ஐட்டம் சென்டர். ரைட். ஸோ கீழே வராது. ரீசன் என்ன? நம்மளுக்கு ஹைட் வந்து கொடுக்கணும். கண்டெய்னர் வந்து மேலே இதாகிருக்கும். அப்போ ஹைட் கொடுக்கணும் என்றால் ஹைட் 100% வியூ ஹைட். இப்போ பாருங்க சென்டருக்கு வரீங்களா? சென்டருக்கு வந்துட்டு இப்போ வந்து ஓகே. ஸோ பாடிக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கொடுத்துப்போம். பிளாக் கொடுப்போம். HSL 0.035%.
பிக்சலுக்கு வந்து ரைட் ஒரு 60% கொடுப்போம். லைட்னஸை வந்து 65. ஓகே. ஸோ இதில் வந்து இது ஓகே, இது இருக்கட்டும். கிளாக்கை டிசைன் பண்ணுவோம். CLO CK clock. Font family monospace. சேவ் பண்ணிட்டு பாருங்க. ரைட், monospace. குட். நெக்ஸ்ட் வந்து font size 6 rem. ரைட், நைஸ். இது அடுத்தது வந்து வேற என்ன கொடுக்கலாம்? font weight. font weight bold. Right. Text align center. ஓகே, பர்ஃபெக்ட். இதை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கும். பேக்ரவுண்ட் டார்க் ஆகும் நல்லா தானே. கலர் கலர் ஒயிட் 25. ரைட், இப்படியே இருக்கட்டும். இப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு பார்டர் போட்டால் நல்லா இருக்கும்ல. இப்போ அது 1 pixel solid white. Paddy ஒரு 20 pixel. ஒரு ரேடியஸ் கொடுப்போம், ஒரு 15 pixel. ரைட், ஓகே. ஸோ ஸ்டாப் வாட்ச் ரெடி. இனி வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ இது வரைக்கும் செய்யுங்க எல்லாரும். இதில் இருக்கிற கோடு இவ்வளோ தான். இதை நான் காப்பி பண்ணி தரேன். சிஎஸ்எஸ் அடிச்சிடுங்க. இந்த சிஎஸ்எஸ்க்கு போவோம், ஜாவா ஸ்கிரிப்டுக்கு போவோம். இது வரைக்கும் செய்யுங்க. இதுக்கு இன்னொரு இதுவும் கொடுக்கலாம், பேக்ட்ராப். பேக்ட்ராப் ஃபில்டர். இது நல்லா தான் இருக்கு. புஷ் பண்ணி விடுங்க. ரைட். டெர்மினல் 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 நியூ டெர்மினல். git add dot git commit push. ரைட். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. அப்படியே மட்டும் இதை பார்ப்போம்.
இதை இது செஞ்சிட்டீங்கன்னா எனக்கு ஓமெண்ட் போட்டிங்கன்னா நம்ம அடுத்த அப்படியே ஃபர்தராக போகலாம் கண்டினியூ பண்ணி. என்ன மாதிரி கஜன் தயிரும் ட்ரை பண்ணுறீங்களா? ரைட் ரைட் சரி, முடிச்சுட்டு எனக்கு எஸ் அண்ட் ஒரு இது போடுங்களா? டக்குன்னு கொஞ்சம் வாட்டர் பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு வரேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஜேஎஸ் எழுது ஸ்டார்ட் பண்ணுவா. என்ன மாதிரி தயிர் ஸ்டார்ட் பண்ணவா? டைம் தரவா இல்லாட்டி கஜன் எனக்கு என்ன மாதிரி? ரைட். ஸோ ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு மெத்தட்டை வந்து கால் பண்ணப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்டேட் கிளாக், அதாவது கரண்ட் டைமை இவர் கொண்டு வரதான் இவரோட வேலை. சரிதானே? இது வந்து கரண்ட் டைமை கொண்டு வந்து அந்த டெக்ஸ்ட்ல செட் பண்ணுறதுக்கான இது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்? இடத்த கால் பண்ணுவேன். கால் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன செய்ய போறேன்டா, செட் இன்டர்வல் சொல்லி நான் திருப்பி 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 ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு கடை இதை நான் கால் பண்ணணும். ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒருக்கா இந்த மெத்தட்டை கால் பண்ணணும். அதுக்கு நான் செட் இன்டர்வல் என்ற மெத்தட்டை யூஸ் பண்ணுறேன். பட் இதுக்குள்ள கால் பேக் ஃபங்க்ஷனை வந்து நான் அப்டேட் கிளாக்கை கொடுத்துட்டு கமா 1000 வேண்டா 1000 மில்லி செகண்ட் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒருக்கா இந்த மெத்தட் என்ன செய்யும்? திருப்பி 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 ட்ரிகர் ஆக போதும். ரைட். இப்போ நான் என்ன செய்யறேன், நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கரண்ட் டைம் எடுக்கிறேன். கன்ஸ்ட் நவ் கரண்ட் டைம் எடுத்து எங்க இருக்கு? எப்படி எடுக்கிற? நியூ டேட் அண்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கு. ரைட். கரண்ட் டைம் எடுத்தாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன செய்ய போறேன்டா, நம்மளோட இந்த கிளாக்ன்ற இந்த எலிமெண்ட்டை வச்சு ஐடியா வச்சு இந்த கிளாக்ன்றவரை நான் எடுக்க போறேன். ஸோ அதுக்கு நான் எப்படி பார்த்தோம்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓ யார்? ரைட். கெட் எலிமெண்ட் பை ஐடி நம்மளோட கிளாக். ஸோ இவர் என்ன செய்வார்? அந்த கிளாக்ன்ற எலிமெண்ட்டை இப்போ எடுத்துட்டு நான் இவர்கிட்ட என்ன செய்ய போறேன்? செட் பண்ண போறேன். டாட் டெக்ஸ்ட் கண்டனை சேஞ்ச் பண்ண போறேன். சரிதானே? டெக்ஸ்ட் கண்டனை சேஞ்ச் பண்ண போறேன்.
ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இதில் எனக்கு 3 பகுதியாக நான் கன்கட் பண்ணணும். ஒன்று வந்து இயர், இன்னொன்று வந்து மினிட், இன்னொன்று செகண்ட். அப்போ இதை நான் அங்கேருந்து எடுக்கிற இவற்றை நான் பிரித்து பிரித்து எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? கன்ஸ்ட் கன்ஸ்ட் இயர், கன்ஸ்ட் மந்த், கன்ஸ்ட் செகண்ட்ஸ். ரைட். இப்போ நம்மளுக்கு தெரியும் மெதட் இருக்கு. நவ்ன்றதுல டாட், கேட், இயருக்கு வந்து கெட் இயர், ஃபுல் இயர். ரைட். ஸோ மந்த்துக்கு வந்து என்ன? இல்லையே, நம்மளுக்கு தேவை ஹவர். சாரி சாரி சாரி, நம்மளுக்கு மந்தில் என்னது? ஹவர் இதெல்லாம் டிஜிட்டல் க்ளாக்ல செய்கிறோம். ஹவர், மினிட், நான் வேற யோசிக்கல போயிட்டேன். செகண்ட்ஸ், கெட் ஹவர். ரைட். ஸோ இதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு டைம் கால் பண்ணுவோம். இதில் வந்து மினிட்ஸ், செகண்ட்ஸ். ரைட். இப்போ வந்து நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இவங்க 3 பேரையும் வந்து ஒரு கட் பண்ணுறதுக்கு, இணைக்கிறதுக்கு. சரியா? அவருக்கு நான் பேர் கொடுக்குறேன் கன்ஸ்ட், கன்ஸ்ட் டைம் ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு நான் டெம்ப்ளேட் லிட்டரல். சரி, ஏன் டெம்ப்ளேட் லிட்டரல்? நாம ஒரு வேரியபிளில் வந்து ஒரு HTML இதை ஐ மீன் ஒரு வெளியில தான் ஒரு வேரியபிளை கொண்டு வர போகிறோம் டெக்ஸ்ட்டுக்குள்ளே. டெம்ப்ளேட் லிட்டரல் போட்டுட்டு இதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஹவர் என்ற வேரியபிளை கொண்டு வருவோம். வந்துட்டு டபுள் டாட், எகெயின் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு. இப்போ இதில் மினிட், இதில் செகண்ட். ரைட். இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி, டைம் ஸ்ட்ரிங் ரெடி. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்ல வந்து கால் பண்ணிட்டேன்ல, இவர்கிட்ட வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன் நம்மட டைம் ஸ்ட்ரிங்கை. டைம் ஸ்ட்ரிங். ரைட். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சேவ் பண்ணிட்டு நியூ டேட் அப்டேட் கிளாக் 7 இன்ச்சஸ் சேவ், இங்கேயும் சேவ். ரைட். ஓகே. என்ன இஷ்யூ பார்ப்போம். டாக்குமெண்ட் at clock CLO get element by ID. ரைட். டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு டைம் ஸ்ட்ரிங். இதுவும் சரி, டைம் ஸ்ட்ரிங். என்ன இஷ்யூ? அதுதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன கலை? இதுக்குள்ள வரேன். நம்ம நியூ டேட் வந்துட்டு கன்ஸ்ட் மீடியம் got get minutes வந்துட்டு அவர் செகண்ட் மினிட். இதில் ஒரு ரைட் ரைட். என்ன இஷ்யூ? script.js எங்கடா இல்லை, script.js காணல. ஐயோ, ஸ்கிரிப்ட் சாசி. ரைட். நம்மளுக்கு வந்து கிளாக் ரெடி. ஆனால் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு காய் நம்மளுக்கு ரன் ஆகலை. அவர் செகண்ட்ஸ் அப்டேட் கிளாக் 1000 செட் இன்டர்வல்.
7. இதுல வந்து டபுள் பேரந்தசிஸ் வராது. இல்ல, இப்போ ரைட் தானே? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் கிளாக் செஞ்சிட்டோம். பட் இதுல இன்னொரு இஷ்யூ இருக்கு. இங்க வேறுங்களா, இதுல ஜீரோ ஒன்று வரக்குள்ள வந்து ஜீரோ, இதுல என்னன்னு சொல்றேன் இது பாருங்க வாரனா, இது எகெயின் வந்து ஜீரோல ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்ல சிங்கிள் டிஜிட்ல வந்து பார்த்தீங்களா? ஆ, ஸோ என்ன இஷ்யூண்டா நம்மளுக்கு இവിടുത്തെ சிங்கிள் டிஜிட்டாக இருக்கு உள்ளது நம்மளுக்கு இங்கே கன்கட் ஆகுது சிங்கிளாக தான். ஜீரோன்னு இருக்குல்ல ஜீரோ, அப்போ நம்மளுக்கு அப்படி வரக்கூடாது. இப்போ முறைக்கு இப்போ ஜீரோனா ஜீரோ ஜீரோ, இது 01 02 வரணும். அது விளங்கினதா நான் எதை சொல்ல வரேன்ண்டு? விளங்குதானே? எஸ். ஸோ இப்போ பாருங்களா 58 போய் முடிய வரல. ஸோ அதை இப்படி நாம பண்ணுறது. இந்த இடத்துல நாம முதல் இருங்க இது வரட்டுமா காட்டுறேன். 55 56 57 58 59 60. இப்போ பாருங்க 0 1 2, இது வந்து ஒரு அனோயிட்டா இருக்கு, இப்படி இருக்கக்கூடாது. இது டபுள் இதுல இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரிங்ஸ்ல ஒரு மெத்தட் படிச்சிருப்பீங்க, பேட் ஸ்டார்ட் என்று சொல்லி. ரைட்டா? உங்களுக்கு நான் அதில் எக்ஸாம்பிள் நான் செஞ்சு காட்டுறேன். ஃபோன் நம்பர் 15 ஃபோன் நம்பர்ல 7 தான் இருந்தா மிச்சத்தை வந்து நம்ம நிரப்புறது. இது நம்ம குறிப்பிட்டதா தார ஒரு இதை வச்சு. ஸோ அது எப்படி செய்யணும் பார்ப்போம். ஸோ நான் இதில் பேட் ஸ்டார்ட்னு சொல்லி பேட் ஸ்டார்ட் கெட் ஹவர் தானே, கெட் ஹவரில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்குக்கு மாற்றிட்டு டாட் ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங்குக்கு மாற்றிட்டு திருப்பி என்ன செய்யறேன்டா பேட் ஸ்டார்ட்டை கால் பண்ணுறேன். பேட் ஸ்டார்ட் முதல் 2 டிஜிட்ஸும் எனக்கு ஜீரோவாக தான் இருக்கணும். ரைட்? ஸோ இவரே வந்து நான் என்ன செய்கிறேன், எல்லாருக்கும் கொடுக்கேன். காப்பி பண்ணி சேவ் பண்ணிட்டு என்ன இஷ்யூ, பேட் ஸ்டார்ட் 2,0 தானே போட்டிருக்கேன். டூ ஸ்ட்ரிங் டூ ஸ்ட்ரிங் circles get me native function get me. இதுல வந்து ரைட் இப்போ பார்ப்போமா டபுள் டிஜிட்டில் வருதாண்டு. ஸோ என்ன சொல்லிக்கேன், பேட் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள முதல் 2 டிஜிட்டும் எப்பயுமே ஜீரோவாக தான் இருக்கணும். ஐ மீன் 2 இதில் வந்து இருக்கணும். இப்போ சப்போஸ் ஒன்று வந்தால் பேலன்ஸ் வந்து ஜீரோ வச்சு ஃபில் ஆகும். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ரைட் இப்போ பார்த்தீங்களா டபுள் ஜீரோ வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு பெர்ஃபெக்டான ஒரு டிஜிட்டல் கிளாக் ரெடி பண்ணிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு இது இது வந்து 24 ஹவர்ஸில் இருக்குது, எனக்கு 12 ஹவர்ஸில் வேர்டு மட்டும் வைக்கிறேன். ஸோ என்ன செய்யலாம்? ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன், ஹவரை வந்து லெட்டுன்னு மாற்றுறேன். நம்ம சேஞ்ச் பண்ணணுமல்ல, மாற்றிட்டு ஃபர்ஸ்ட் தான் ஏஎம்ஆ பிஎம்ஆன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்டால் கன்ஸ்ட் மீடியம் மீடியம் ஈக்குவல் டு ஏஎம்ஆ பிஎம்ஆன்னு பார்க்கணும். ஹவர் வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 12 12க்கு ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் 12 இருந்தால் அது வந்து பிஎம். அப்படி இல்லைன்றால் எனக்கு ஏஎம். இதில் என்ன திருப்பி ஒரு இஷ்யூ. ரைட், இதுக்கு கொஷின் மார்க். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் செக் பண்ணுறேன். நான் ஏஎம்ஆ பிஎம்ஆன்னு டிசைட் பண்ணுவேன். அதுக்கு என்ன செய்கிறேன், ஹவர்ஸ் எடுத்து பார்க்கேன். 12 அல்லது 12க்கு மேலே இருந்தால் பிஎம், அப்படி இல்லாட்டி அது ஏஎம். இப்போ நான் மீடியம் கண்டுட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை வந்து இங்கே கன்கட் பண்ண போகிறேன். எங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறோம். ரைட், நம்மளுக்கு இப்போ பிஎம் வந்துட்டு. பட் நம்ம என்ன செய்யணும், கிளாக்கை வந்து 12 இதுக்குரிய இதாக மாற்றணும். ஸோ எப்படி மாற்றலாம்? ஸோ இதுக்கு வந்து கல்குலேட் பண்ணணும். 12 என்ன செய்யறது, டிவைட் பண்ணி கல்குலேட் பண்ணுறேன். நான் என்ன செய்ய போறேன்டா, ஹவர்ஸ்
ஹவரை செட் பண்ண போகிறேன் ஈக்குவல் டு ஹவரை வந்து 100ஆல் பிரிக்கிறேன். மாடியூல் 12ஆல் பிரித்து வார மிகுதியத்தை நான் செட் பண்ண போகிறேன். 24 12 பிரித்து வாரது சாரி 23 23 12 பிரித்து வந்தால் 1 மணி 11 மணியா அப்படி தானே வரும். இது இங்கே வாரன் இப்போ ஹவர் வந்து 23 12 பிரித்தா 2 காலம் 2 மணி அப்படி தானே சரி தானே. 12 பிரித்தா 9 அது சரி. சரி ஓகே. ஓ 13 12 பிரித்தா 1 11 மிச்சம். அப்போ பிரித்து வாரது தான் அதில் மணித்தியாலமாக இருக்குது. இப்போ 13 12 பிரித்தா 1 மிச்சம் 1 மணி. 14 12 பிரித்தா 2 மிச்சம். ஆனால் 0 வந்துட்டுடா 0 மணின்னு சொல்கிறதா இல்லையே. அப்போ அந்த இடத்துல 0 வந்து நான் 12 கால்குலேட் பண்ணணும். இப்போ அதுக்கு நான் இവിടുത്തെ ஒரு பைப் சைன் போட்டு எனக்கு 0ஆக வந்தால் இது வந்து இந்த மொடியூலில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. 12 பிரித்து 0 வந்தால் அந்த இடத்துல எனக்கு அதை 12 கால்குலேட் பண்ணு. ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் செய்யக்குள்ள இப்படியான விஷயங்கள் எல்லாம் வரும் கூடுதலாக. அதுக்காக தான் ப்ராக்டிக்கல் செய்ய முடியும். என்ன 12 பிரிப்பேன் 0 வந்துட்டென்றால் அவர் அதுக்கு பதிலாக 12 அசைன் பண்ணிடுவார். ஸோ மீதி வந்தால் மீதி ஹவருக்கு வரும். சப்போஸ் 0 வந்தால் நம்மளுக்கு என்ன நடக்கும், இந்த 12 வந்து எகைன் இன்ச்சு வரும். இப்போ ரைட் ஹவர் வந்துட்டு இப்போ எல்லாம் சரி தானே. இப்போ ஓகே இப்போ சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ 10:40. ஸோ நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு டிஜிட்டல் கிளாக் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகே டீம், இது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இது விளங்கிட்டா? இதில் செஞ்ச எவ்வளோ விஷயம் விளங்கிட்டா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ரொஜெக்ட் செய்யக்குள்ள கொஞ்சம் வடிவ இதாக இருக்குது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக. ஜாவால் அப்படி இல்லை, எல்லாமே கமாண்ட் ப்ராம்ப்டில் செய்கிறது தானே அவுட்புட். இதில் இப்படி விஷுவலைஸ்டாக செய்யக்குள்ள கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ நாம் இன்றைக்கு இதோட ஸ்டாப் பண்ணுவோம் என்ன. நான் வந்து இன்றைக்கு ரெக்கார்டிங் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரியோ. என்ன நாளைக்கு நான் ரெக்கார்டிங் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கு ஒரு ரெக்கார்டிங் வந்து அப்லோட் பண்ணுறேன், ஒரு 2 hours ரெக்கார்டிங். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் அப்லோட் பண்ணுறேன். ப்ரொஜெக்ட் இல்லாமல் நான் நேக்கட் தியரி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அடுத்த 2 நாளும் வந்து அந்த வீடியோவை ரிஃபர் பண்ணுங்கள். ஓகே தானே. ஸோ வீடியோ ரிஃபர் பண்ணிவிட்டு இனி அடுத்த கிளாஸ் வந்து நான் போயா நம்ம சண்டே இருக்குது. சண்டே வந்து அப்புறம் நான் போயாக்கு என்ன மாதிரி என்ன டைம் வைக்கிறேன்னு சொல்கிறேன். ஓகே தானே என்ன தைரன் ஓகே தானே. ஏன்னா ஸோ இந்த ப்ராக்டிக்கலை திருப்பி ஒரு நீங்கள் செஞ்சு வருங்க. நான் இப்போ இதில் கூட செஞ்சுருக்கு தானே, பிறகு தொடர்ந்து கொண்டு போனால் உங்களுக்கும் இதாயிரும், கஷ்டமாயிரும். மட்டாக்கில் என்ன கஜன் கலை ஓகேவா? ப்ராக்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு அதான். நான் ப்ராக்டிக்கல் வந்து தனியாக நான் இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணுற வீடியோலாம் ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று செஞ்சு போடுறேன். ஸ்டாப் வாட்ச் ஒன்று செஞ்சு போடுறேன் சரியா. ரைட் ஓகே. எனிவே டீம், ஸோ ஹாவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். குட் நைட். ஸோ நான் இப்போ திருப்பி 11 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணால் தான் ஒரு 12 1 மணிக்கு முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு இத்திரையை கொள்ளலாம். ஓகே ஹாவ் நைஸ் டே. சந்திப்போம் அடுத்த கிளாஸில்.